சொற்றொட்டகம் என்பது எழுத்துக்களை சேர்த்து சொல் ஆக்குவது. சொற்சிலம்பம், சொற்றொட்டகம், குறுக்கெழுத்து ஆக்கம் என்று இதனை கூறுவார்கள். சொற்றொட்டகம் அதாவது நாங்கள் தரப்பட்ட விளக்கங்களுக்கு ஏற்ப அது குறிக்கின்ற சொற்களை இனங்கண்டு எழுதுவதன் மூலம் சொற்றொட்டகத்தை பூர்த்தி செய்யலாம். சொற்றொட்டகத்தில் நாங்கள் சொற்களை எழுதுறது இடமிருந்து வலமாக. அப்ப இடமிருந்து வலமாகவும் சொற்களை ஆக்கலாம், மேலிருந்து கீழாகவும் ஆக்கலாம், வலமிருந்து இடமாகவும் ஆக்கலாம், கீழிருந்து மேலாகவும் ஆக்கலாம். நாங்கள் இப்ப மூன்றெழுத்து சொற்கள் அடங்கக்கூடிய சில சொற்றொட்டக அமைப்புகளை பார்ப்போம். நான் இப்ப உங்களுக்கு வீடியோல காட்டுகின்ற சொற்றொட்டக ஒழுங்குகளை நீங்க பார்வையிட்டு அந்த சொற்றொட்டகம் எவ்வாறு ஆக்குவது என்பது பற்றிய கருத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது சொற்றொட்டகம் என்பது சொற்களை ஒரு சிலம்பம் போல, சொற்சிலம்பம் என்று இதனை சொல்வார்கள். சொற்சிலம்பம் என்பது சொற்களை ஒழுங்கமைக்கிறதன் மூலம் உருவாக்குவது. இப்ப நாங்க மூன்றெழுத்து சொற்றொட்டகம் 3 பார்வையிடுவோம். இதுல 34வது வினாவாக உள்ள சொற்றொட்டகத்தை வாசிக்கிறேன் கேளுங்கோ. இடமிருந்து பலமாக கழுதை, குடம் எனும் சொற்களும், மேலிருந்து கீழாக கழுகு, தைலம் எனும் சொற்களும் ஆக்கக்கூடிய சட்டம் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு இப்ப சொற்றொட்டகம் எது என்று கண்டால் அந்த சொற்களை எப்படி இதுக்குள்ளே ஒழுங்குபடுத்துறது விளங்கிவிட்டது என்றதான் கருத்து. அப்ப அதற்குரிய சொற்றொட்டகம் எது என கூறக்கூடிய பிள்ளை இருந்தால் தாராளமாக கூறலாம். சொல்லுங்க. சரி, வெரி குட், நல்லா. இரண்டாவது தான் சரி என்பதற்கான விளக்கத்தை 309 சொல்லுங்க. என்ன காரணம்? இரண்டாவது தான் சொற்றொட்டகம் சரி என்று நீங்க சொல்றீங்கள், அதுக்கான காரணம் என்ன? கழுதை மேல இடமிருந்து வலமாக எழுதேலும் ஏண்டாவது 3 எழுத்து சொல். கீழே இடமிருந்து வலமாக குடாம் எழுதேலும். பிறகு நாங்க தைலம் எழுதணும்டா வலது கை பக்கம் மேலேந்து கீழாக தைலம் எழுதலாம். வலது கை பக்கம் எழுதணும்டா கழுகு எழுதலாம். அப்ப அதுதான் பொருத்தமாக இருக்கும். அதாவது இங்கே 2 இடமிருந்து வலமான சொற்களும் 2 மேலிருந்து கீழான சொற்களும் இருக்கின்றபடியால் இப்ப எங்களுக்கு மொத்தம் 8 எழுத்துக்கள் உருவாக வேண்டும். நீங்க கவனிங்கோ, நான் இப்ப எழுதி விளங்கப்படுத்துறேன். அதாவது 8 எழுத்துக்கள் இந்த சொற்றொட்டகத்தில உருவாக வேண்டும். ஏனென்றால் இதுல 3 எழுத்துக்கள், இதுல 3 எழுத்துக்கள், மேலிருந்து கீழாக 3 எழுத்து இருந்தாலும் இதுல முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் தான் இதுல இருக்கின்றது ஏற்கனவே. அப்போ ஒரு எழுத்துத்தான் இதோட கூடுகின்றது. இந்த 3 எழுத்துக்கள், இந்த 3 எழுத்துக்களோட இந்த லூனா என்ற ஒரு எழுத்துத்தான் கூடுதலாக தேவைப்படுகின்றது. அதே போல இந்த தையன்னாவும் இம்மன்னாவும் இருக்க லானா என்ற எழுத்துத்தான் சேருகின்றது. அப்போ 8 எழுத்துக்கள் எழுதக்கூடிய அடைப்புக்கள் உள்ள அட்டைதான் பொருத்தமானது. இப்ப இதை பார்த்தால் இடமிருந்து வலமாக 2, இடமிருந்து வலமாக 3 எழுத்துக்கள், இதுல 3, இதுல 1, அப்போ 7 எழுத்துக்கள் தான் சேரலாம். அப்ப இந்த சட்டகம் பொருந்தாது.
இதுல இடமிருந்து வலமாக 1, இடமிருந்து வலமாக 2, மேலிருந்து கீழாக 3 எழுத்து சொல்ல ஆக்கலாம். இதுவும் மேலிருந்து கீழாக ஆக்கலாம். அப்ப இதுல உண்மையிலே எழுத்துக்கள் எத்தனை என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுத்துக்கள் தான். ஆனா இங்க 3 எழுத்துப்படி 4 சொற்கள் என்னைக்க முன்னாங்கு 12 எழுத்துக்கள் வரும். 4 எழுத்துக்கள் 2 தரம் சொற்களுக்கு பயன்படுகின்றது. அப்ப 8 எழுத்துக்கள் போதுமானது. இதிலையும் ஆக்க முடியாது. இடமிருந்து வலமா 3, இங்க இருந்து 1, இன்னொன்று ஆக்க முடியாது. அப்ப இதுவும் பொருத்தமில்லாதது. அப்ப நாங்க இதை கிளியர் பண்ணிட்டு பார்க்கிறேன். இப்ப பாருங்க, முதலாவது கழுதை என்ற சொல்ல நாங்கள் ஒரு சட்டகத்துல இப்படி எழுதினால் கழுதை. அடுத்த சொல் குடம் என்ற சொல்லை இப்படி எழுதினால், இப்ப எங்களுக்கு கழுகு என்பதை மேலிருந்து கீழாக இப்படி எழுதலாம். தைலம் என்பதை மேலிருந்து கீழாக இப்படி எழுதலாம். அப்ப இந்த சொற்சட்டகத்துல தான் 4 சொற்களும் இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. இனி அதே மாதிரி அடுத்த கேள்வியையும் பார்வையிடுவோம். அடுத்த கேள்வியை பாருங்கோ. இடமிருந்து வலமாக சுழகு 3 எழுத்து, மயில் 3 எழுத்து எனும் சொற்களும் மேலிருந்து குயில் எனும் சொல்லுமாக்கக்கூடிய சட்டம் எது? அப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல 3 எழுத்து, இதுல 3 எழுத்து, இதிலே ஆகும் ஒரே ஒரு எழுத்து தான். ஏன் 2 எழுத்து இதுல தொடர்புடையதாக இருக்கின்றது. அப்போ ஒரு எழுத்து. அப்போ 7 எழுத்துக்கள் வரக்கூடியது. இதுவும் 7 எழுத்துக்கள் வரும், இதுவும் 7 எழுத்துக்கள் வரும். அப்ப இது பொருந்தாது. இது 9 சட்டமே கிடக்குது. அப்ப இது 7 எழுத்து, இது 7 எழுத்து என்பதில் இனி எது பொருத்தம் என்று பார்ப்போம். நாங்கள் இடமிருந்து வலமாக சுழகு என்பதை இதில் எழுதினால் சுழகு, மயில் என்பதை இப்படி எழுதினால் மயில். அப்ப குயில் என்பது இங்கே பொருந்துகின்றது. இந்த கூனா இறுதி எழுத்து, இல்லைன்னா இறுதி எழுத்து. அப்ப இந்த சட்டகம்தான் பொருத்தமானது. இதுல பொருந்தாது பாருங்க. சுழகு, மயில். அப்ப இந்த சட்டகத்துக்கு சூனா மானா என்ற எழுத்துக்களுக்கு சொல் இல்லை. ஆகவே பொருத்தமானது முதலாவது அடைப்பு என்பதை கருத்தில கொள்ளுங்கோ. இது சொற்சிலம்பம் சொற்சட்டகம் ஆக்குவதற்கான ஆரம்ப பயிற்சி. இதன் மூலம் நாங்கள் எதை அறிந்து கொள்கிறோம் என்றால், சொற்களை எவ்வாறு அமைக்க முடியும் என்பதை மட்டும்தான் நாங்கள் இப்ப பார்க்கிறோம். நாங்கள் இன்றைய தினம் இந்த தமிழ் மொழியோட சார்பான வினாக்களை மட்டும் முதல்ல பார்ப்போம். அடுத்த சட்டகத்தில் இடமிருந்து பலமாக மாதம் விறகு, மாதம் 3 எழுத்து சொல், விறகு 3 எழுத்து சொல் எனும் சொற்களும் மேலிருந்து கீழாக மாணவி என்ற சொல்லும் ஆக்கக்கூடிய சட்டம் எது? அப்ப இப்ப பார்க்கணும், இதுல 3 எழுத்து, இதுல 3 எழுத்து, இதுல ஒரு எழுத்து காணும். அப்ப எந்த எழுத்துக்கள் ஏற்கனவே இருக்கின்றால் மாவன்னாவும் வீணாவும். மாவன்னா எதில இருக்கு? இந்த மாவன்னா முதல் எழுத்துல இருக்கு, வீணா முதல் எழுத்துல இருக்கு. அப்ப இடமிருந்து வலமாக மேலும் கீழும் 3 எழுத்து சட்டகமும், அதாவது நிரையாக வரிசையாக நிரலாக மேலிருந்து கீழாக முதல் எழுத்தாக மாவன்னாவும் முதல் எழுத்தாக வீணாவும் வந்தபடியால் மாணவிக்கு முதல் நிரல் வரக்கூடிய விடைதான் பொருத்தமானது. இதில தான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இப்ப எழுதி பார்ப்போம். மாதம், விறகு. அப்ப மாணவி என்பது இந்த சட்டகம்தான் பொருத்தமாக இருக்குது. இந்த 2 சட்டகமும் பொருத்தம் இல்லை என்பதை கருத்துல கொள்ளுங்க. இப்ப நான் இப்படியே வைத்திருக்க இந்த 3 சொற்றட்டகத்துக்கான விளக்கங்களையும் நீங்க விளங்கின அளவில
எனக்கு முதல்ல 303 சொல்லம்மா. மூன்றையும் சொல்லும். இடமிருந்து வலமாக கழுதை குடம் எனும் சொற்களும் மேலிருந்து கீழாக கழுகு தைலம் என்னும் சொற்களும் ஆக்கக்கூடிய சத்தம் கேட்டிருக்கு. அப்ப இடமிருந்து வலமாக கழுத முதலாவது நிலையில எழுதலாம். பிறகு மூன்றாவது நிலையில குடம் எழுதலாம் முதலாவது விடையில. அடுத்ததுல மேலிருந்து கீழாக கழுகு அந்த பானம் முதலாவது நிலையில இருக்கு, பூனம் இருக்கு, நடுவுல அப்ப முதலாவது சத்தகம் வராது. இரண்டாவதுல கழுதை முதலாவது நிலையில எழுதலாம், குடம் மூன்றாவது நிலையில எழுதலாம், முதலாவது நிலையில கழுகு எழுதலாம், நிலையில தைலம் எழுதலாம். அப்ப இரண்டாவது விடலாம் பொருத்தமானது. இடமிருந்து வளமாக சுலாகு மயில் எனும் சொற்களும் மேலிருந்து கீழாக குயில் எனும் சொல்லும் ஆக்கக்கூடிய சட்டம் எதனு கேட்டிருக்கு. இதுல முதலாவது விடையில முதலாவது நிலையில சுலாகும், மூன்றாவது நிலையில மயிலும் எழுதலாம், பின் மூன்றாவது நிலையில குயில் எழுதலாம். அப்ப முதலாவது விட தான் பொருத்தமானது. அடுத்த இடமிருந்து வலமாக மாதம் விறகு எனும் சொற்களும் மேலிருந்து கீழாக மாணவி எனும் சொல்லும் ஆக்கக்கூடிய சத்தம் என்று கேட்டிருக்கு. முதலாவது நிலையில மாதம் எழுதலாம், மூன்றாவது நிலையில விறகு எழுதலாம். ஆனா இந்த முதலாவது விடையில இந்த முதலாவது நிலையில மாணவி எழுதலாம். அந்த இடையில ஒரு பாக்ஸ் விளையாட்டிருக்கா, அதனால எழுதலாம். அப்ப இரண்டாவது விடையில எழுதலும். அப்ப இரண்டாவது விட தான் பொருத்தமானது. எத்தனையாவது பொருத்தமானது? மூன்றாவது. மூன்றாவது. ஏனென்றால் மாணவியில மாவண்ணா மாதம், மாதம் என்பதில மாவண்ணா முதலெழுத்து, விறகு என்பதில வீணா முதலெழுத்து, மாணவியில இந்த 2 எழுத்துக்களும் பொருந்த வேண்டுமாகையால் முதல் நிரல் மேலிருந்து கீழாக முதல் நிரல் வெட்டு அடைப்புகளாக இருக்க வேணும். ஆகவே மூன்றாவது தான் பொருத்தமானது. சரி, இனி 309 விளக்கம் சொல்லம்மா. ஓம் சார். இடமிருந்து வலமாக கழுதை குடம் என்னும் சொற்களும் மேலிருந்து கீழாக கழுகு தைலம் என்னும் சொற்களும் ஆக்கக்கூடிய சட்டம் எது என்று கேட்டிருக்கு. இப்ப முதலாவது பார்த்தோம்டா கழுதைய மேல வலமிந்து இடமாகவும் குடத்தையும் வலமிந்து இடமாகவும் தைலத்தையும் எழுதலாம். ஆனா கமுக எழுத இயலாது, அதனால முதலாவது வராது. இரண்டாவது பார்த்தோம்டா இடமிருந்து வளமாக கழுது எழுதலாம், இடமிருந்து வளமாக குடமும் எழுதலாம், மேலிருந்து கிணாம கழுகுவும் தைலமும் எழுதலாம். அப்ப இரண்டாவது விடதான் வரும். வெரி குட். இடமிருந்து வலமாக சுலகு மயில் எனும் சொற்களும் மேலிருந்து கீழாக குயில் எனும் சொல்லும் ஆக்கக்கூடிய சட்டம் எது என்று கேட்டிருக்கு. சுலகுக்கு மூன்று சொற்கள் இருக்குது, 3 எழுத்துக்கள் இருக்குது. மயிலுக்கு 3 எழுத்துக்கள் இருக்குது. குயிலுக்கு பார்த்தோம்னா மயிலுக்குள்ள இல்லன்னாவும் ஈனாவும் வந்திருக்கு. அப்ப கூனா மட்டும்தான் ஒரு எழுத்து வரணும். அப்ப பார்த்தோம்னா 7 எழுத்துக்கள். 2 பார்த்தோம்னா 7 எழுத்துக்களில 9 எழுத்துக்கள் உள்ள சட்டம் தான் இருக்கு. அப்ப அது வராது. முதலாவது அல்லது மூன்றாவது தான் வரணும். இப்ப முதலாவது பார்த்தோம்னா குயில் என்ற சொல்லின்ற கூனாவும் இல்லன்னாவும் முதல் இடமிருந்து வலமாக வந்த சொற்கள்ல எதில இருக்கும்? முன்னுக்கா பின்னுக்கா? பின்னுக்கு. அதாவது இடமிருந்து வலமாக வதைக்க வலது பக்கமா அல்லது இடது பக்கமாக அந்த எழுத்துக்கள் உள்ளன? வலது பக்கம். அப்படித்தானே? சுலகில கூனா இறுதி எழுத்து, மயில்ல இல்லன்னா இறுதி எழுத்து. அப்ப அதை கொண்டுதானே அக்கவனும் குயில். அப்ப மூன்றாவது நிரல் தான்
வெறும் நிரலாக வெற்றி நிரலாக இருக்க வேண்டும். அப்ப எது சரியானது? முதலாவது. முதலாவது. அடுத்ததுக்கு சொல்லுங்க சீக்கிரம். இடமிருந்து வலமாக மாதம் விறகு எனும் சொற்களும் மேலிருந்து கீழாக மாணவி எனும் சொல்லும் ஆக்கக்கூடிய சட்டம் எதுன்னு கேட்டிருக்கு. இப்ப பார்த்தோம்னா மூன்றாவது பார்த்தோம்னா மாதம் இடமிருந்து வலமாக எழுதலாம், விறகும் இடமிருந்து வலமாக எழுதலாம், மாணவி மேலிருந்து கீழாக எழுதலாம். அப்ப மூன்றாவது விட தான் வரும். மாதம் என்னும் சொல்லில் மாவண்ணாவும் மற்றது விறகு என்னும் சொல்லில் வீணாவும் சேர்ந்தால்தான் மாணவி என்ற சொல் வரும். அப்ப முதல் நிரல் வெற்றாக இருக்கின்றது. மூன்றாவது விடை பொருத்தமானது. சரிதானே? விளங்கிச்சுதா? விளக்கம் தானேம்மா? விளங்கிச்சுதா உங்களுக்கு? சரி, வாழ்த்துக்கள். நான் இப்ப மற்ற பிள்ளைகளுக்கும் புரிந்திருக்கிறான்னு பார்த்துவிட்டு அடுத்த பயிற்சிக்கு செல்லலாம். இதுல யாருக்கும் விளக்கம் குறைவாக இருந்தால் கீழே கையை காட்டுங்கோ, விளங்கி இருந்தால் மேல காட்டுங்கோ. சரி, 331 என்ன விளக்கம்? விளங்கிட்டா விளங்கவில்லையா? விளங்கி விட்டது. விளங்கி விட்டதுன்றதை சொல்ல தெரியாம கீழே கையை காட்டினீங்க. சரி, பரவாயில்லை. வாழ்த்துக்கள் பிள்ளைகள், நல்லம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பயிற்சிகளுக்கு செல்வோம்.